மொத்தமா உறுதி கொடுத்துட்டாங்க. அது அம்பலக்கார ஐயாவுக்கு தெரியும். ஏன்னா அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு. அதனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்தோமோ அதை காப்பாற்றி இருக்கின்றோம். அவங்க கிராமத்தில் போய் உறுதிமொழி கொடுத்ததை காப்பாற்றி இருக்கிறோம். 4981 ஏக்கர்ல மைனிங் வராது என்கின்ற உறுதிமொழியை கொடுத்தோம். அதை நாங்கள் காப்பாற்றி இருக்கின்றோம். நாளை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு சார்பாக செய்தி குறிப்பு வரும். டங்ஸ்டன் திட்டத்தை பொறுத்தவரை குறிப்பா இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை மைனிங் நடக்குது, தமிழ்நாட்டிலும் நடக்குது. சிமெண்ட்டுக்கு மைனிங் நடக்குது, கல்லுக்கு நடக்குது. இது ஒரு அரிதான பொருளாக இருந்தாலும் கூட இந்த பகுதி ஒரு வித்தியாசமான பிரத்யேகமான பகுதி. நீர்நிலைகள், சமணப்படுகைகள், கோவில்கள், கள்ளழகர் கோவில் இருந்து எல்லாம் இருக்கு. அதனால இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 20,000 மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு கிராமங்கள் இருக்கு. இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். நாளை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. வேற பகுதியில் டங்ஸ்டன் இல்லையாங்கண்ணா. இந்த பகுதியில் தான் 2021 14 செப்டம்பர்ல ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கையின்படி இங்க டங்ஸ்டன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதன்படி தான் ஆக்ஷன் நடக்குது. அதனால ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கன்னா, எந்த மைனிங்லையும் மத்திய அரசுக்கு ₹1 வரப்போறது இல்லைங்கண்ணா. மாநில அரசுக்கு பிரீமியம், அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் DMF. மத்திய அரசுக்கு மைனிங்ல ₹1 தமிழகத்திலிருந்து வருவாய் வராது. இந்தியாவில் எங்கேயுமே வருவாய் வராது. இன்னைக்கு கிராம மக்களுடைய கோரிக்கை ஏற்று எப்பொழுதுமே பிரதமர் அவர்களை பொறுத்தவரை விவசாயிகளுடைய நண்பனா தான் இருந்திருக்கிறாங்க. அது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலிருந்து ஒன்னொன்னும் பாருங்க. அதனால் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடினாங்க. பிரதமர் ஐயாவை நம்பினாங்க. பிரதமர் ஐயா கைவிடல. நாளை மகிழ்ச்சிகரமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளைக்கு வரும். டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழக அரசு வந்து மக்களை ஏமாத்தி இருக்காங்க. வேடம் போட்டு தமிழக பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கண்ணே. நான் ஒரு அரசியல் கட்சியை குறை சொல்ல விரும்பலீங்கண்ணா. ஒரு நிமிஷம், நாம் ஒரு அரசியல் கட்சியை இங்கே குறை சொல்ல விரும்பலீங்கண்ணா. நான் தேதி வாரியா சொல்லிட்டேன். மத்திய அரசு மாநில அரசு கேட்டாங்க, மாநில அரசு கடிதம் எழுதினாங்க. கடிதம் எழுதும் பொழுது எங்கேயும் நிறுத்துங்கன்னு மாநில அரசு சொல்லல. அதனால இந்த இடத்துக்கு நான் அரசியல் பண்ண விரும்பலீங்கண்ணா. அம்பலக்காரர் ஐயா இருக்கிறாங்க. நாங்க உறுதிமொழி கொடுத்தோம். இன்னைக்கு நாங்க அதை செஞ்சு காட்டி இருக்கிறோம். பிரதமர் அவர்கள் மற்றும் ஒரு முறை தமிழகத்திற்காக மக்களோடு விவசாயிகளோடு நிற்பார்கள் என்பதை மறுபடியும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் தமிழக மக்களுக்கு ராமகிருஷ்ணன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அண்ணா ஃபர்ஸ்ட் இந்த மேட்டரை முடிப்ப இருங்க. எல்லாரும் பேசிட்டு அமைச்சரவையால ஒப்புதல் கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தை மத்திய அமைச்சராகவே இதை ரத்து செய்ய முடியுமா அல்லது பிரதமர்கிட்ட போயிட்டு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வைக்கப்பட்டு திரும்பி அண்ணா, நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர். இன்னைக்கு அமைச்சர் ஐயா உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் நாளைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். இப்ப அமைச்சர் ஐயா பிரதமரை சந்திக்கணும். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளை வருதுங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட லைசென்ஸ் ரத்து செய்யப்பட்டு நாளை அறிவிப்பு வருமா இல்ல அது செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆமாங்க அண்ணா. இது வந்து இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை இந்த டிரான்ச் 4ல அரிட்டாப்பட்டி வெள்ளாளப்பட்டிக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க ஜூன்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நவம்பர் 2024 ஆக்ஷன்ல ஒரு கம்பெனி எடுத்திருக்கிறாங்க. இந்த ஆக்ஷன் நடத்தக்கூடாது, இங்கே டங்ஸ்டன் வரக்கூடாதுங்கிறது இவங்க கோரிக்கை. 4981 ஏக்கர்ல அது இன்னைக்கு அமைச்சர் ஐயா உறுதி கொடுத்திருக்கிறாங்க. அண்ணன் ஒரு டெக்னிக்கல் கேள்வி கேட்டாங்க. பிரதமர் ஐயா தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதற்கு முன்பு தற்காலிக நிறுத்தி வைப்பு பிரதமர் ஐயா தான் எடுத்தாங்க. அதனால் அமைச்சர் அவர்கள் பிரதமர் ஐயாட்ட பேசிட்டு நாளைக்கு அறிவிப்பு வருங்க. பரந்தூர் விமான நிலைய விவகாரத்திலையும் இந்த இதுல அண்ணே நல்லா புரிஞ்சுக்கண்ணே. டங்ஸ்டன் இங்க தான் இருக்கு, வேற இடத்துல டங்ஸ்டன் இல்ல. அந்த டங்ஸ்டன் இங்க தான். அதாங்க நம்ம சொல்றோம். அண்ணே நல்லா நீங்க புரிஞ்சுக்கண்ணே. தமிழ்நாட்டுல டங்ஸ்டன் திட்டம் வராது. காரணம் அவங்க கண்டுபிடிச்சது இங்க மட்டும்தான். அதான் அந்த GSI ரிப்போர்ட் வந்திருந்தா அவங்க டிரான்ஸ்போர்ட்ல ஆக்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல. ஆமாங்க, நீங்க கேக்குற கேள்வி நியாயமான கேள்விதான் மேடம். கரெக்ட். அதை நிறுத்தி வச்சதுக்கு நன்றி சொல்றோம். முதல் வேலை. ரெண்டாவது, ஐயா நீங்க ஆன் ஹோல்டுன்னு ரீ எக்ஸாமின் பண்றீங்க. எங்களுக்கு முழுவதுமாக கைவிட வேண்டும் என்பதற்காக தான் இங்க வந்திருக்கோம். அந்த அறிவிப்பு தான் நாளைக்கு வருங்கம்மா. வருங்க மேடம். 4981 ஏக்கர் முழுமை எல்லா கிராம மக்களும் சந்தோஷமா இருக்கலாம். நாளைக்கு அறிவிப்பு வருது. தேங்க்யூ அண்ணே.